வணக்கம் மக்களே, இதோ உங்கள் மணிமீனு விளாக்ஸ். இன்றைக்கி எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முருகரை பார்க்க போகிறோம். எங்கே? திருமலை கோயிலுக்கு தான். நேராக திருமலை கோயிலுக்கு தான் போக போகிறோம். வாங்க ஃபுல் வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கொடுமை எங்கிட்டு போனாலும் தீராது உலக. அங்கே போய் நிற்கும். இந்து செருப்பை யாரை களவான்ட்டு போயிட்டாங்க. அங்கிட்டு கிட்டுமா தேடி பார்த்தா கிடைக்கல. சரி, வச்சுருக்கவங்க நல்லா இருந்துட்டு போட்டோம். கீழே இருந்து வியூ பாயிண்ட்டை பாருங்கள். ஐயோ, அருமையான வியூங்க. சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. மேலே இருந்து கீழே பார்த்தா ஃபுல் பார்க்கிங்கை பாருங்கள். செம்மையான வியூங்க. அதுக்கடுத்து நேராக நம்ம முருகர் திருமலை குமரா போற்றின்ட்டு மேலே படியில் ஏற ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் ஏறிட்டு உள்ளே போய் பார்த்தா நம்ம சேவல் நேராக தெப்பக்குளத்தை அப்படியே அங்கே போய்ட்டு அப்படியே சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு நீங்கள் எத்தனை பேர் திருமலை கோயில் போயிருக்கீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே நான் பார்த்தா பொட்டு வேணுமெண்டா, பொட்டை வாங்கியாச்சு. அப்புறம் என்ன, ஆளுக்கு ஒரு டீ அடித்தோம். டீயும் உளுந்த செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு, நொறுக்கி விட்டுருச்சு. நாங்கள் நேராக சங்கரங்கோயிலேருந்து கிளம்பி வனபத்திரகாளி அம்மனை கும்பிட்டுட்டு நேராக திருமலை கோயிலுக்கு போகணும்ல. முருகனை பார்க்காம இருந்தால் எப்படின்ட்டு முருகர் அப்படியே அங்கே கூப்பிட்டாருன்ட்டு நேராக போயிட்டோம் வண்டி எடுத்துகிட்டு. திருமலை கோயில் 3 கிலோமீட்டர் தான். நீங்கள் எத்தனை பேர் திருமலை கோயில் போயிருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். நேராக நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு நேராக போய்கிட்டு இருந்தோம். போவையில் எங்கன்னா நமக்கு பல திருப்பு நம்ம வந்திருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இந்துக்கு தான் ஃபஸ்ட் டைம் இதுதான். இங்கேருந்து பார்த்தோம். வீடியோவை பாருங்கள். திருமலை கோயில் தெரியுதா? சூப்பராக தெரிஞ்சிச்சு. அப்படியே நேராக பக்கத்தில் போனோம். அங்கே ஒரு கோயில் இருந்துச்சு. அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சாமிமார்கள் அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு பசிச்சிருந்தா ஒரு மாட்டியிருக்க தான் செய்யலாம். பசிக்காமல் போச்சு. அந்த நேரத்துக்கு வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டோம். நாளுக்கு 4 தோசையை சாப்பிட்டதுனால நமக்கு பசிக்கலை. அங்கே புளியாதரை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. புளியாதரை மறுபடியும் உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு நவுத்திக்கிட்டு இருந்தாங்க. நமக்கு கிடைக்காமல் போச்சு. வயத்தறிச்சலாக போச்சு. நம்ம வேறு வயத்தை ஃபுல்லாக கட்டியாச்சு. இட்லியும் தோசையும் போட்டு நொறுக்கிறதுனால பூரி சாப்பிட்டா. அதனால் நமக்கு ஃபுல்லாக இருந்துச்சு. 2 வயதுக்கும் நல்லா ஃபுல்லாக இருந்ததுனால சாப்பிடலை. நேராக சைடில் தோப்பு தான், தென்னந்தோப்பு தான். கேரளா மாதிரி இருக்குது. அப்படியே தென்னந்தோப்புகள் வேறு லெவலில் இருந்துச்சு. நொறுக்கி விட்டுருச்சு. பாருங்கள் வியூவை. ஐயோ, நொறுக்கி விட்டுருச்சு. திருமலை குமரா போற்றி திருமலை குமரா போற்றின்னு தான் சொல்ல வேண்டியது இருந்துச்சு. அவ்வளவு அருமையான இது. இந்த மாதிரி இடத்த நான் ரொம்ப இடத்துல பார்த்ததில்ல. இது ஒன்று, தோரணமலை ஒன்று, திருப்பதி, பழனி, இதெல்லாம் பார்க்கல நமக்கு அப்படியே அந்த முருகர் நம்மளுக்கு அப்படியே பக்கத்தில் வாடான்னு கூப்பிடுற மாதிரியே இருக்கும். முருக பக்தர்கள், முருக பக்திகள் ஏகப்பட்ட பேர் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. பார்க்கவங்க ஒரு லைக்கை போடுங்க. முருகர் பக்தனுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் தான், ரொம்ப எதிர்பார்க்கல. முருகனின் பக்தர்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. நேரம் நம்ம வண்டி எடுத்தாச்சு. ஆச்சரியப்பட்டுக்கிட்டு வந்தா, என்னம்மா இது இவ்வளோ பெரிய மலையில் இருக்குது, எப்படி வண்டி மேலே இருந்து வருது கீழே இருந்து போகுது, இதில் எப்படி வண்டி பைக்கு போவோம் அப்படின்னா, பெரிய பஸ்ஸே போவையில் பைக்கு என்ன ஏமாத்திரம் அப்படின்ட்டு வண்டியை எடுத்து அடித்து போவோம். சுற்றி பாரு அப்படின்னு சுற்றி அவள் போனை வச்சுக்கிட்டு சுற்றி அவள் பார்த்துக்கிட்டு வீடியோவை எடுத்துக்கிட்டு வந்தா. வேறு லெவலில் இருந்துச்சு. தென்னந்தோப்பு தான், வாழைத்தோப்பு தான், இந்த சைடு மலைகள் தான். மலையிலேருந்து கீழே பார்த்தா வேறு லெவல் தான். அப்படி அருமையான பிளேஸு. உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா இங்கே வாங்க, திருமலை கோயில் வாங்க. அருமையான ரோடும் சரி சூப்பராக இருந்துச்சு. அந்த வளைவுகளில் மட்டும் சின்ன தொண்டுகள் மாதிரி இருந்துச்சு, குழி மாதிரி. அதை மட்டும் பார்த்து போங்க. வளைவில் கொஞ்சம் ஏற்றம், ரொம்ப பெரிய ஏற்றமாக இருக்கும். அதை மட்டும் பார்த்துட்டு மேலே வந்துடுங்க. மேலே போய் பைக்கு நிப்பாட்டியாச்சு. ஹெல்மெட்டு பைக்கெலாம் நிப்பாட்டிட்டு கீழே பார்த்து அங்கே வாருங்க மலைகளை. அப்படியே அருமையாக இருந்துச்சுங்க. சூப்பர், வேறு லெவலு. திருமலை குமரா போற்றின்னு நம்ம படியில் ஏற ஆரம்பிச்சாச்சு. நானும் அப்படியே தொட்டு கும்பிட்டுட்டு, முருகா எப்படியாச்சும் காப்பாற்றி கொடு, நல்லபடியாக இருக்கட்டும். உன் சன்னிதானத்துக்கு நாங்கள் கெட்டதாக சரித்திரம் கிடையாது. இது நான் ஒரு திருப்பு 2 திருப்பு சொல்லலை, ஏகப்பட்ட திருப்பு நான் இது நடந்திருக்கு. திருமலை குமரனை பாருங்கள் எப்படி இருக்காருன்னு. அரோகரா சொல்லுடா, தலை நிமிர்ந்து நில்லுடான்னுங்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் காலில் சூடு. நம்ம என்ன செருப்படாமல் நடக்கமா, அதனால் தரை கொஞ்சம் சூடாக இருந்துச்சு. நல்ல கோயிலை சுற்றி கும்பிடையில் அப்படியே தெப்பக்குளத்தை பார்த்தோம். தைப்பூசத்துக்கு எத்தனை பேர் மாலை போட்டு கோயிலுக்கு போகிறீங்க, என்ன ஏதுன்னு எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்லுங்கள். இந்த வருஷம் முருகனுக்கு எத்தனை பேர் மாலை போட்டிருந்தீங்க, பழனியா, திருப்பரங்குன்றமா, திருத்தணியா, பழமுதிர்ச்சோலையா, எங்கே போட்டு போனீங்க அப்படிங்கிறத நம்ம கமாண்டில் சொல்லிட்டு போங்க. ஐயப்பனுக்கு எத்தனை பேர் போட்டிருந்தீங்கன்னு கமாண்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் சேவலை, இதைத்தான் நான் உங்களுக்கு முதல்லே சொன்னேன். அருமையாக இருந்துச்சு. அங்கே பாருங்கள் எல்லோரும் சுற்றி கும்பிட்டாங்க. நாங்களும் சுற்றி கும்பிட்டுட்டு பையன் நம்ம நேரம் வந்தாச்சு. ஒரு டீ அடிப்போம் அப்படின்ட்டு சுற்றி கும்பிட்டு டயர்டாகி போயிடுச்சுலோ அப்படின்ட்டு ஆளுக்கு ஒரு டீ ஜம்முன்னு வாங்கினோம். டீ வாங்கினோம். சுட உளுந்த வடை போட்டாருந்தாங்க. உளுந்த வடையை விடுவோமா, கொண்டா ஹழுதியை 2 வடையாக கொடுங்கண்ணே அப்படின்னுச்சு. 2 வடையை கொடுத்து ஆளுக்கு 1 மாட்டியாச்சு. டம்முன்னு மாற்றியாச்சு. இந்த பாருங்க ஒரு மாட்டு சுற்றி வந்ததில் சும்மா கிருகிருன்னு வந்ததுனால ஒரு சாயா, கப்புன்னு ஒரு சாயாவை காப்பியை குடிச்சிட்டு இந்த காப்பிங்க பாருங்கள் டீயும் வடையும் ஒரு மேய்ஞ்சாச்சு. அதுக்கடுத்து போகிற வழியில் என் அம்மா எனக்கு பொட்டு இல்லை, அந்த பொட்டை மட்டும் வாங்கித்தா அப்படின்னா நேராக உள்ளே போய் பார்த்தோம். பொட்டெல்லாம் அருமையாக வச்சுருந்தாங்க. கடைகள் நல்லா நீட்டாக தான் இருந்துச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம கொடுமை எங்கிட்டு போனால் விடுவோம். இங்கே பாருங்கள் செருப்பை இதில் தான் கலத்தி போட்டேன். ஏன் செருப்பு பக்கத்தில் தான் போட்டு போனேன். கொடுமைன்ட்டு அதை தூக்கிட்டு போயிட்டாங்க. சரி, கோயிலுக்கு போய்ட்டு செருப்பு தொலைக்கிறது நல்லது தான், தெரியாமல் தொலைச்சிட்டு வருது நல்லது தான். அவங்க தூக்கிட்டு போனவங்க சரி நல்லா இருந்துட்டு போட்டோம், நம்மளுக்கு பீடை கீடை எல்லாமே ஒழியும் அப்படின்னு சொல்லுவாங்க.
நல்லா இருந்துட்டு போட்டும். அவளும் சுற்றி யாரும் காலில் போட்டிருக்காங்களா அப்படின்னு சண்டைக்கு போவதுக்கு. காலில் போட்டிருக்காங்களான்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. நானும் சுற்றி பார்த்தேன். நல்ல செருப்பு. அவள் அம்மா சென்டிமெண்ட்டாக வாங்கி வச்சுருந்தா. அவள் அம்மா போட்டிருந்த செருப்பு அவளுக்கு பிடிச்சிச்சின்னு அவள் அம்மாட்டேருந்து வாங்கி வச்சுருந்தா. அதனால கொஞ்சம் ரொம்ப டென்ஷனாகவே இருந்தா. ஒரு மாதிரி சோகத்திலே இருந்தா. மறுபடியும் கொஞ்சம் தூரத்துக்கு கழித்து ஒரு பாதாமை வாங்கி கொடுத்துச்சு. அதுக்கடுத்து கூல் ஆகுனா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இதோ உங்கள் மணி மீனு விளாக்ஸ்.